அறிவியலில் ஆன்மீகம், ஆன்மீகத்தில் அறிவியல் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா எல்லாருக்குமே புரியுற விதத்துல சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது உலகிலேயே மிக உயரமான வெப்பலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண போறதா சொன்னீங்க. ஏற்கனவே இங்க கடவுள் நிலையத்துல நம்ம வெப்பலிங்கம் இருக்கு, நம்ம கிரிவல பாதையில திருவண்ணாமலையில அங்கேயும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. வெப்பலிங்கமே சந்திரலிங்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த உயரமான வெப்பலிங்கத்தை எங்க நீங்க பிரதிஷ்டை பண்ண போறீங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆன்மீக கருத்து நம்ம கிட்ட இருக்கு. அதாவது எது கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நாம பண்றதுக்காக தான் நம்முடைய வாழ்வு கடமையா இதை எடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் லிங்கம் இருக்கு, எல்லா இடத்துலயும் சிவனுக்கான வழிபாட்டு தலம் இருக்கு, மற்ற வழிபாட்டு தலங்களும் இருக்கு. என்னுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல மக்கள் பெருகிறாங்களோ, எந்த இடத்துக்கு கூடி பண்றாங்களோ அந்த இடத்துல சக்தி பெருகும். ஏன்னா எண்ணத்தினுடைய வெளிப்பாடு இறையர்கள் இப்ப திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அது எதுக்கு கூட்டம்னு சொன்னா அவ்வளோ பேருடைய எண்ணங்கள் அங்க குவியுது. எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நிலை குவிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பிரதிபலிப்பு கிடைக்கும். அது இறை நம்பிக்கை இல்லை, நிஜம், எண்ணங்களுடைய வெளிப்பாடு. ஏன்னா எண்ணத்தாலதான் இந்த உலகமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. கடவுளுடைய விஷயம் நமக்கு எண்ணமா கொடுத்தது தான். நம்ம எண்ணத்தை மனிதனுக்கு அற்புதமான ஒரு விஷயம். மனிதனுக்கு இந்த அளவுக்கு சிந்திக்கிற பக்குவத்தையும் தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்தது தான். அதனாலதான் இந்த கடவுள் படைக்கிறத விட மனிதர்கள் நிறைய புதிய வகைகளை படைக்கும். அந்த சிரிப்பும் தான் மற்ற மிருகத்துல இருந்து ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தினா கூட சிந்தனை வளர்ச்சிக்காக பயன்படுத்தும். இப்போ அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம பெரிய மலை மாதிரி இருக்கு, அது திருவண்ணாமலை பேர் வாங்குறது புகழடையுது. நாம ஒரு பெரிய விஷயத்தை எடுத்திருக்கிறோம், அதை இந்த உலகம் பூரா எடுத்துட்டு போகணும். அது ஏதோ ஒரு கோவிலை கட்டி ஒரு இது பண்ணி பண்றது நம்முடைய நோக்கம் இல்லை. அது இந்த உலகம் பூரா போகணும். உலக மனிதருக்கு பூரா இந்த செய்தி பரவணும். வெப்பம்தான் இந்த உலகத்துல, அதுதான் ஆதி தோன்றி, அதுதான் அனைத்தும் அப்படின்ற தத்துவம், கருத்து, உண்மையான விஷயம் இந்த உலகத்துல பரவணும். அந்த பரப்புறதுக்கு நோக்கத்துக்காக நாம அமைக்கிற இப்போ இந்த ஒரு லிங்கம் வச்சிருக்கிறோம் சொன்னா இது பெரிய ஈர்ப்பு தராது. இந்த சுற்றளவுல இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிறவங்க இதை கும்பிட்டுட்டு இந்த மன நிறைவோட போவாங்க. அதே சமயத்துல நாம இந்த நோக்கத்தை பெருசா பண்றதுல, அது பெருசா ஒரு பண்ணா அப்படிங்கிறதுல எப்பவுமே உலகத்திலே 7 அதிசயம் சொல்லுவோம், 8வது அதிசயம் சொல்றோம், 9வது அதிசயம் இப்ப கூட்டிகிட்டே போகலாம். எத்தனை அதிசயத்தை வேணாலும் நம்ம உருவாக்கி காட்டலாம். இப்போ நம்ம அந்த உலகத்திலேயே அப்படின்ற ஒரு வேர்டிங் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உலகம் பூரா போறதுக்கு அந்த கருத்து எடுத்துட்டு போறதுக்கு அந்த கருத்து அதனுடைய பொருந்தி வரும். அதனால நாம அமைக்க போற லிங்கம் உலகத்திலேயே உயரமான லிங்கமா இருக்கணும்.